போட்டுட்டீங்க. அதுக்குள்ளே என்னென்னமோ போட்டுட்டீங்களே, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு என்ன இருக்குது, எண்ணெய் காஞ்சிட்டாங்க. அதான் பன்னீர் பிரியாணிக்கு போட்டு நான் தெரிச்சிட்டேன்னா ஆனியன் வாழைக்குமே வாஷ் பண்ணி அந்த க்ரீன் சில்லி கீரி 4 மிளகா நான் செஞ்சிருக்க பிரியாணி மசாலா. அதில் என்ன இருக்குன்னு சொல்லிடுங்க. இதில் வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு அவசரமாக வேலை பார்க்கறதுனால சொல்ல முடியாது. இது பிரியாணி மசாலா. இதுக்கு கொஞ்சம் பன்னீர் மசாலாவுக்கு கொஞ்சம் பன்னீர் பிரியாணிக்கு கொஞ்சம் போட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு மிளகா பொடி. இப்போ வந்து 3/4 கிலோ இல்லை, இந்த ஸ்பூனில் நான் ஒரு 6 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன்ல. ஓகே, பிரியாணி வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? கம்மில் இருக்குது பிரியாணி. ஓ, அங்கே என்னமோ அடுப்பில் ஏதோ ஒன்று இருக்கே. பன்னீர். ஓ, பன்னீர் 65யா? கம்மில் இருக்குது சாப்பாடு. இது இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா ரைஸு? பார்த்துடலாமா? பார்த்து பொறுமையாக தருங்க. இது சிக்கன். அது எப்படி இதெல்லாம் மேலே வந்துச்சு? அது எப்படி இந்த லீவ்ஸ் எல்லாம் மேலே வந்துச்சு கொதிக்கிறப்ப? வாவ், ஒரு கலர் உடையாம ரைஸ் உடையாம சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பன்னீர் பிரியாணி பார்க்க போகிறோம். சிக்கன் பீஸ்லாம் அடியில் இருக்கும். அது ரைஸ்குள்ள அது நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. அடுத்து பன்னீர் வெஜ்ஜுக்கு போகிறோம். நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ வந்து பன்னீருக்கு வேறு தோசை ஓகேவா? ஓ, மேலே பன்னீர் மிதக்குது. வாவ், இதே வடையாம சூப்பராக இருக்கும். ஓகே, இதுவும் நல்லா உதிரியாக வந்துருச்சு சாப்பாடு. சூப்பராக இருக்குது. அங்கே 65 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடா, எடுத்துடணும்டா, இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆகிடும்.